மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. அது பக்கத்திலே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்துருங்க நண்பர்களே. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல. பையன் நல்ல பிசினஸ் மேனு, நீங்களே விசாரிச்சிருப்பீங்களே. பையன் மேல சின்ன கார கூட இல்ல, நல்ல சொக்க தங்கம். இதை விட இந்த அரமனை வீட்டு பொண்ணுக்கு வேற எங்கேயுமே வரம் கிடைக்காது. நீங்க கண்ணை மூடிட்டு உங்க பொண்ணு இந்த பையனுக்கு கொடுக்கலாம். உங்க கண் பார்வையில தான் இந்த பையன் இருக்க போறான். நல்லா வச்சு பாத்துக்கிறதுன்னு சொல்றான். இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படியெல்லாம் வெளியில எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னே. இங்க பாருங்க, நல்ல பையன் வச்சு காப்பாத்துறேன்னு சொல்றான். இதுக்கு மேல என்ன வேணும்? என்னைக்குனாலும் நம்ம வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத செய்யணும். வெளியில கொடுத்தா நல்லா இருக்காது. அவளை இங்கே கொடுத்துருவோம். நல்ல பையன், நான் உண்மைதான் சொல்றேன், ரொம்ப நல்ல பையன். மாமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் லியோனாவ. நிஜமா தான் சொல்றேன். அவளை கண் கலங்காம நான் நிச்சயமாச்சு காப்பாத்துறேன். உங்களுக்கே தெரியும், நல்ல பிசினஸ் பண்றான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல பண்புள்ள பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா பெரியப்பா, பேசாம லியோனாவ அத்தானுக்கே கொடுத்துடலாம். அதான் அவங்க சொல்றாங்கல்ல. இங்க பாருங்க நாச்சி, உங்க பொண்ணு இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்களும் உங்க பொண்ணு கூடயே அங்க இருங்க. நீங்க காலத்துக்கும் எங்க கூடயே இருக்கலாம். உங்க பொண்ணுக்கும் உங்களுக்குமான பந்தம் கடைசி வரைக்கும் தொடரும். உங்களுக்கும் ஆம்பளை பையனா இல்ல, உங்களையும் கடைசி காலத்துல பாக்கிறதுக்கு உங்க பொண்ணு வேணும். நீங்க என் கூடயே இல்ல, நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, என் பொண்ணு சம்மதிக்க மாட்டா. அவ சின்ன பொண்ணு, நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம். அவ வேண்டாம்னு சொல்ல போறா. இல்ல, இந்த ஒரு விஷயத்துல என் பொண்ணு விருப்பம் இல்லாம நான் எதையும் செய்ய விரும்பல. ஐயோ, பொம்பளை பிள்ளைக்கு நாம தான் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நல்லா யோசித்து பாருங்க. உங்களை வீட்டோட வச்சுக்கிறதுன்னு சொல்றான், நாம தான் ஒண்ணா இருப்போம்னு சொல்றான். உங்களுக்கு என்ன வேற வாரிசு இருக்கா, புள்ள இருக்கா, குட்டி இருக்குதா? நீங்க இங்க புள்ளை கட்டி கொடுத்துட்டு நீங்க ஒண்ணா இருங்க. காலத்துக்கு ஒன்னாவே இருக்கலாம். எதுக்கு இந்த முரண் பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுத, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். நான் நல்லபடியா பாத்துக்கிறதே மாமா. அதுக்கு இல்ல, என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை. அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அவ என்ன விரும்புறா. இல்ல, நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுத, மத்த ஆக வேண்டியதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நாம எல்லாம் ஒரே விடுங்கனால ஒன்னாவே சேர்ந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம். நம்ம அரமனையில நடக்க போற முதல் கல்யாணம் சும்மா பிரம்மாண்டமா நடக்கும். உங்களுக்கு சந்தோஷம் தானே? தேங்க்ஸ் மாமா. அது அது வந்து உங்களுக்கு சம்மதம், ஆனா ஏதோ ஒரு பயம், அவ்வளவுதானே. கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிரும். கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. லியோனா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. லியோனா, அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இல்லம்மா, நல்ல பையனா இருக்கான். அது மட்டும் இல்ல, பிசினஸ் பண்றான், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அதுக்கு இல்லம்மா, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ நிம்மதியா இருக்கலாம்ல. நிம்மதியா? அது என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிடுச்சு. என் நிம்மதி, என் சந்தோஷம் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. இங்க பாரு, அவன் தான் போயிட்டான்ல. அம்மாவும் தான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நீங்க ஏன் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கல? லியோனா, மனசு ஒண்ணுதானப்பா, முடியாதுப்பா. என்ன மாதிரி நீ இருந்துட கூடாதுங்கிறத தான் சொல்றேன். நல்ல பையனா இருக்கான், விசாரிச்சு பார்த்துட்டேன். இங்க இருக்கவங்களுக்காக நான் உன்னை அவனுக்கு கொடுக்கணும் விரும்பல. அந்த பையன் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன், உன்னை விரும்பிக்கிட்டு இருக்கான், பிசினஸ் பண்றான், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஆமா, ஒரு நேரத்தில் இருந்தது, உன்னை விரும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அது இல்ல. அப்பா, நான் கிங்ஸ் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன்ப்பா. அவதான் என் பொருச, அவதான் என் உசுரு. போனவன் போனதாக இருக்கட்டும், அவன் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியாது. அவன் நிச்சயமா திரும்பி வரவும் மாட்டான். அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போயிருக்கான். சத்தியமா திரும்பி இங்க வரமாட்டான். நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என் கோவத்தை கலப்பாத. என்னால என் மனசை மாத்திக்க முடியாது. லியோனா, ஐ லவ் யூ. நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். என்னை யாரும் நல்லா பாத்துக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. நான் உன்னை கண்கலங்காம பாத்துக்கிறேன். அன்னைக்கு நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம். உன்னை நிச்சயமா நல்லா நான் பாத்துக்கிறேன். காலத்துக்கு உன்னை காதலிப்பேன். என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உயிருக்கு உயிரா உண்மையா உனக்காக வாழுவேன், உன்னை காதலிப்பேன். இதுக்கு மேல ஒரு ஆளுக்கிட்ட என்ன எதிர்பார்க்கற? தொலைஞ்சு போன என் மனசு அவங்கிட்ட இருக்கு. அவனை தவிர வேற எவனையும் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அவன் தான் ஓடி போயிட்டானே. அந்த பொறுக்கிய போய் காதலிக்கேன்னு சொல்ற, அத ஒரு தகப்பன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லோனா என்ன கோவப்படுத்தாத. அவன் வந்து போயிட்டான். நிச்சயமா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். இல்ல எனக்காக ஏதாவது ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவன் எனக்கு பொண்டாட்டி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பான். என்ன இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக சொல்றீங்க? நான் அவனுக்கு இங்க பொண்டாட்டியா தான் இருப்பேன்.
பொண்டாட்டியா நினைச்சு அவன் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கானோ அப்படி நான் இங்க அவன புருஷனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பேன். கொண்டு ஏஞ்சிட்டு போயிடுவேன். கோவத்தை கிளப்பாத. அவன் செத்து போயிட்டான். சாவடிச்சிட்டீங்க, உயிரோட சாவடிச்சிட்டீங்க. செத்து போயிருக்கான், பரவாயில்ல. நான் அவனை நினைச்சிட்டு தான் வாழ்வேனே தவிர இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா ஒரு காலம் வாங்க மாட்டேன். ஐயோ நான் வேண்டாம், உன் வாழ்க்கை நீ கெடுத்துக்கிடாத. என் வாழ்க்கையே அவன்தான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்காக அவன் காத்துக்கிட்டு இருப்பான்னு. அவன் நிச்சயமா என்ன தேடி வருவான். 40 வயசுல வந்தாலும் சரி, 60 வயசுல வந்தாலும் சரி, நிச்சயமா நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அவன் பொண்டாட்டியா தான் இருப்பேன்னு தேடி வருவான். அவன் நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் அவன் பொண்டாட்டியாவே இங்க வாழ்ந்துட்டு போறேன். அவன் என்ன தேடி வரும்போது நான் அவன் பொண்டாட்டியா இருக்கணும். அப்பா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன்ப்பா. அவன் பொண்டாட்டியாவே என்ன வாழ விட்டுருங்கப்பா. நான் உயிரோடையாவது இருப்பேன். இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக்கி என்ன கொன்னுறாதீங்கப்பா. அவனும் செத்துருவான்ப்பா. சத்தியமா சொல்றேன், நான் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக மாட்டேன். செத்தாலும் அவன் பொண்டாட்டியா தான் சாவேன். இது காதல் மயக்கம் இல்ல, பாசம், அன்புப்பா. அவன் என் மேல வச்சிருந்த அன்பு, பாசம். நீங்க வரதுக்கு முன்னாடி அவன் எனக்கு அந்த பாசத்தை கொடுத்தா. அப்பா என்னால முடியாது. நான் அவன் பொண்டாட்டியா தான் வாழ்வேன். நீ ஏதாவது பண்ண நினைச்சீங்கன்னா அவன் பொண்டாட்டியாவே போய் சேர்ந்துருவேன். நல்ல வாழ்க்கைய கெடுத்துக்கிடாத. அப்படின்னா நீ கட்டிக்க. எனக்கு என் புருஷன் இருக்கா, நீ தான் துணை இல்லாம இருக்க. நீ கட்டிக்க. நல்ல வாழ்க்கை தானே. ஏய், காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதாத்தி காதலிக்கிறான்னு தெரிஞ்சு அந்த வாழ்க்கையை தட்டி பறிக்க நினைச்ச உனக்கெல்லாம் காதலை பத்தி என்னடி தெரியும்? என் புருஷன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் ஏதோ ஒரு மூலையில. அவன் திரும்பி வரும்போது நான் அவன் பொண்டாட்டியா தான் இங்க இருப்பேன். இந்த பொண்ணு பாக்குறதே கல்யாண ஏற்பாடு பண்றதா ஏதாவது பண்ணிடுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன நாச்சு சின்ன பிள்ளைய பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே? வாழ போறதாவா? அப்படியே நான் கட்டாயப்படுத்த முடியாது. அவ எவ்வளவு உறுதியா சொல்லிட்டு போறா, பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நான் மீறி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இருக்கிற ஒரு புள்ளியை எடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. கவலைப்படாதீங்க மாமா. அவ இடத்துல யோசித்து பார்த்தா அது கஷ்டம் தான். அவ மனசார விரும்பி இருக்கா. அது கொஞ்சம் காலம் கொடுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவ மனசுல நான் இடம் பிடிக்க அவளுக்கும் அந்த வலி குறையணும் இல்ல. ஏன் கணவன் செத்து போனதுக்கு அப்புறம் மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல ஒரு காதல் தோத்ததுக்கு அப்புறம் இன்னொரு காதல் வராதா? வரும். கொஞ்சம் கால இடைவெளி வேணும். நான் என் லியோனாக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் அவகிட்ட பேசுறேன் மாமா, நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. நான் அவகிட்ட பேசுறேன். இதை விட உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா சொல்லுங்க? நல்ல பையன், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் அவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவ மனசு மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான். இதே மாதிரி ஒரு பையன் தேடி போனாலும் கிடைக்காது. நிச்சயமா சொல்றேன், அந்த லியோனி இப்போதைக்கு உயிரோட இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன் நீங்க 6 மாச காலமா தேடல? இந்த 6 மாச காலத்துல அவன் உயிரோடு இருக்கான்னு எங்கேயாவது ஒரு தகவல் வந்தது இல்ல. இன்னத்துக்கு அவன் செத்துப்பானாச்சே, இன்னுமா உயிரோட இருக்கான்? செத்து போனவனுக்காக உயிரோடு இருக்க புள்ள வாழ்க்கை நாசம் பண்ணிடாதீங்க. வாழ வேண்டிய வயசு, சேர்த்து வைக்க வழிய பாருங்க. நீங்க நினைச்சா உங்க பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி இல்ல 2 அதட்டு கூட அதட்டி கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் தான் புருஷன், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சேர்ந்து வாழ்வாங்க. கொஞ்ச நாள் மனஸ்தாபம் இருக்கும், அப்புறம் பாருங்க அவ புருஷன் சேர போறா, இவன் பொண்டாட்டின்னு சேர போறான். இவ்வளவுதான். கல்யாணம் ஏற்பாடு பண்ணட்டுமா? சரி, நான் கடைசி அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன். சரி, கேட்டுட்டு வாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போறா? விடுங்க, அவ காதலிச்சிருக்கால, அதுல இருந்து வெளியில வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பரவாயில்ல, அவ மனசை என்னால மாத்த முடியும். சொத்து வெளியில போக கூடாது. இன்னொன்னு, அவளுக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்ல போனா ஒட்டுமொத்த சொத்து அவ பேர்ல தான் இருக்கு. நாம ஏதோ கொஞ்சம் சொத்து தான் அவ பேர்ல இருக்குன்னு பார்த்தா ஒட்டுமொத்த சொத்தை இவ பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கு. இதெல்லாம் பண்ணினது யாரு என்னன்னு தெரியல. ஒரு விஷயமும் வெளியில வரல. அதெல்லாம் அவளை வெளியில கொடுக்க விட மாட்டேன். சரி, கல்யாண ஏற்பாடு தடப்புடலாவே நடக்கட்டும். அதையுமே அவ எங்க தப்பிச்சு போறான்னு நான் பாக்குறேன். என் பிள்ளைக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும். அத்தனை சொத்துக்கு அதிபதியா என் புள்ள தான் இருப்பான். உங்க புள்ள ரொம்ப நல்லவனா இருக்கா. என்ன நம்ம வேலைக்கு சரிப்பட்டு வருவானா? இப்படி காதல் மோகம் கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சா வில்லனா மாறிடுவான். எப்படியாவது முடிக்க பாருங்க. தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி என்ன நெருப்புல தள்ளிட்டு போயிட்டீங்கல்ல.
நான் நல்லா இருக்கும்னு நினைச்சு என்ன பாதாளத்துல தள்ளிட்டு போயிட்டீங்கல்ல. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு திரும்பி வந்துட மாட்டீங்களா, நாளைக்கு திரும்பி வந்துட மாட்டீங்களான்னு உங்க முகத்தை பார்க்கறதுக்காக என்கிட்ட எந்த முகத்தை என் கூடயே காலம் முழுக்க வச்சுக்கணும்னு நினைச்சேனோ என் கண் பார்வையிலிருந்து விலைக்கு கொண்டு போயிட்டீங்களே. நான் என்ன பாவம் பண்ணுனேன்? சீக்கிரம் என்ன தேடி வந்துருங்க. எங்க இருக்கீங்க? சத்தியமா நான் இங்க அழுறது உங்களுக்கு புரியும். நான் மனக்கசந்து அழுறது அங்க உங்களுக்கு புரியும். என்ன நான் அடிக்காதீங்க, வந்துருங்க. இருக்கவே என்னால தாங்க முடியாது, வந்துருங்க. ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க? அந்த முகத்தை நான் பார்க்கணும். ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க? எனக்கு ஓடிட்டு போயிருக்கலாமே. நான் என்ன விட்டுட்டு போனேன்? என்னால முடியல. சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்க. உங்க கூட நான் வந்துடுறேன். நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஏன் இப்படி பண்ணுனீங்க? ஓ வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. தேடு, எவ்வளவு தேட முடியுமோ தேடு, மீச்ச விட்டுறாத. இப்போல்லாம் தேடுறது ஈஸியா கிடைக்கும். உன்னை காதலிச்சதுனால அந்த வலி எப்படின்னு எனக்கு உணர முடியுது. நாம ஒருத்தங்களை உயிர் உயிரா காதலிச்சு அவங்க நம்ம விட்டு தூரமா இருந்தா அது எப்படி வலிக்கும்னு என்னால உணர முடியுது. தேடு, உன்னால எவ்வளவு தூரம் தேட முடியுமோ தேடு. திரும்பி பார்க்கும்போது நான் நிப்பேன். நான் கேள்விப்பட்டேன் அவன் செத்து போயிட்டானு. வாய கலராம போய் சேருங்க. அப்படிலாம் என்ன விட்டுட்டு அவனால போக முடியாது. இல்ல, செய்தி அப்படிதான் வந்தது. ஃபிளைட்டு கிராஸ் ஆயிருக்கு. அந்த ஃபிளைட்ல இருந்ததுல கிங்ஸ்னு ஒரு ஆளு, அவன் தான் அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருக்கான். என் ஃப்ரெண்டு கூட சொன்னான், இவன் உங்க அரண்மனையில இருந்தவன் தான் என்று சொல்லியிருக்கான். நான் கூட பேப்பர்ல பார்த்தேன். போதும், கிளம்புங்க. சரி தேடு, எவ்வளவு தூரம் தேடுமோ தேடு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னேன். ஆனா நான் திரும்பி பார்க்கும்போது நான் நிப்பேன். உனக்காக ஒருத்தன் நிக்கிறானே பாரு, உனக்காக இங்க ஒருத்தன் இருப்பானே. உனக்கு திரும்பி வரணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வா. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரம் நீ வருவன்னு நம்புறேன். கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு நெஞ்சு நிறைய ஒருத்தனை சுமந்துக்கிட்டு அவன் புருஷனா நினைச்சு அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோம் கேப்பு கிடைக்கிற நேரத்துல உள்ள போகும்னு நினைக்கிற பாரு. இது எப்படி இருக்கு தெரியுமா? நெருப்பு மேல நின்ன மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள் பக்கத்துல வராம இருந்தா கூட அவனை நினைச்சுக்கிட்டு நான் ஒரு ஓரமா சந்தோஷமா வாழ்ந்துருவேன். கெட்டி பிடிச்சி ஒன்னா உருண்டுகிட்டு வாழ்றது வாழ்க்கையில. நினைச்சுக்கிட்டு அவனை நினைச்சுக்கிட்டு என்னால வாழ முடியும். ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் ஊடல வந்து கேப்பு கிடைக்காதா? திரும்பி பாரு, நான் இருப்பேன், உனக்காக இருப்பேன்னு சொல்றத வார்த்தை தான் எங்களை சாகடிக்கு. நீங்களாம் மிருகமா? இல்ல உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? பெத்தவரும் புரிஞ்சுக்கல. என்ன உயிருக்கு நான் காதல் சொன்ன என்னை விட்டுட்டு போயிட்டான். அவனுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? அவனை என் புருஷன் புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்பி பாருன்னு சொல்ற. காலம் போனா எல்லாருக்கும் தோன்றதுதான். ஆனா அவன் என் புருஷன். அவனை என் நெஞ்சில சுமந்துட்ட. திரும்பி அவனையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவன் என் புருஷன். அவனுக்காக தான் இந்த உசுறு இருக்கு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவனுக்காக தான் இருப்பேன். இந்த உடலை ஒருத்தன் தொடதா இருந்தாலும் அவன் ஒருத்தனுக்கு தான் உரிமை. தயவு செய்து என்னை விட்டு தூர போயிரு. நான் அவன் பொண்டாட்டி, என் கிங்ஸனோட பொண்டாட்டி. போயிரு. இன்னத்த பொண்டாட்டி மேல ஆசைப்படாத. இன்னத்த மனைவி மேல ஆசைப்படாத. நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன். அவன் என் புருஷன். உனக்கு புரிஞ்சுக்க தெரியல. நான் அவன் கூட ஒன்னா இருந்திருக்கேன். போ. போய் சொல்லல, நிஜமாவே நான் அவன் கூட இருந்திருக்கேன். ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டான். ஒரு நாள் நாங்க புருஷன் முன்னாடியே வாழ்ந்திருக்கோம். மனசார நிம்மதியா சந்தோஷமா ரெக்க கட்டி பறந்தோம். நிம்மதியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். போதும், அந்த ஒரு நாள் வாழ்க்கை எனக்கு நிறைவா கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த நினைவிலே நான் வாழ்ந்துருவேன். ஏமா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்கப்பா, நான் வேணா செத்து போயிருவேன். நீங்க தினம் என்கிட்ட இப்படி பேசுறது என்ன சாகடிச்ச மாதிரியே இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் சத்தியமா செத்துடுவேன். நீங்க எனக்கு நெருக்கடியை கொடுக்கீங்க, சந்தோஷத்தை இல்ல. இப்படியே விட்டா கூட நான் கொஞ்ச நாளாவது நிம்மதியா வாழுவேன். கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி என்ன சாவோட விளிம்பு வரைக்கும் கூட்டிட்டு போறீங்க. நான் தெளிவா சொன்னேன்ப்பா, அவனை தவிர வேற யாரையும் என்னால நினைக்க முடியாதுன்னு. அப்பா என் புருஷன்ப்பா, உங்களுக்கு புரியுதா? புரியலையாப்பா? கொஞ்ச நாள் வாழ்ந்த உங்க மனைவிக்காக நீங்க இத்தனை வருஷம் வாழும்போது அவனுக்கும் அப்படிதானப்பா இருக்கும். ஒருவேளை அம்மா உயிரோட இருந்தே நீங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சிட்டாங்க. வந்து சரி அவன் தான் செத்து போயிட்டானேன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தா உங்களுக்கு எப்படிப்பா இருக்கும்? சொல்லுங்கப்பா, நீங்க செத்துட்டீங்கன்னு ஒரு உலகத்துக்கு தெரியும். அப்படின்னு நினைச்ச அம்மா நமக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொண்டு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா சொல்லுங்கப்பா, அத பாக்குற சக்தி உங்களுக்கு இருக்குமாப்பா?
அந்த நம்பிக்கையில தான்ப்பா அவனும் போயிருப்பான். நான் இன்னொருத்த மனைவியை பார்த்தா அவன் எப்படிப்பா வாழுவா? அப்பா சாகடிக்காதீங்கப்பா, உங்களை கையெடுத்து கும்பிடுதான்ப்பா, ப்ளீஸ்ப்பா. என் பேர்ல தான் அவ்வளவு சொத்து சுகம் இருக்குன்னு எல்லாரும் இப்படி பண்ணுதாங்க. நான் அத்தனையும் எழுதி கொடுத்துருந்தேன், என்னை இப்படியே விட்டுருங்க. நான் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறத அவன் பொண்டாட்டியா நான் வாழ்ந்துட்டு போறேன். ஒருவேளை அவன் செத்து தொலைச்சிட்டா நான் வெளியே வாழ்ந்துட்டு போறேன். ஆனா என்னால முடியாதுப்பா. அப்போ உங்க காலில் விழுந்து கேக்குறேன்ப்பா, அப்பா உங்களை கெஞ்சி கேக்குறேன்ப்பா, என்னை இப்படியே விட்டுருங்கப்பா, என்னால முடியாதுப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா நான் செத்துருவேன்ப்பா, சத்தியமா சொல்றேன். இப்படி கல்யாணம் கல்யாணம்னு சொன்னீங்கன்னா நான் செத்துருவேன். அப்படியெல்லாம் மனசை மாத்திக்கிட்டு இன்னொருத்தங்க கூட வாழ முடியாதுப்பா. அப்பா அதுக்கு என்ன கொன்னுருங்கப்பா. அப்பா அவன் என் கண்ணுக்குள்ளே நிக்கணும்ப்பா, அவன் முகம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னை விட்டுருங்கப்பா, என்னை விட்டுருங்கப்பா. சரி இதுக்கு மீறி நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன்னா நானே உன்னை சாகடிச்ச மாதிரி ஆயிரும். சரி என்ன பண்ணலான்னு இருக்க? அப்ப உனக்காக எதுவும் பண்ண ரெடியா தான் இருக்க. அப்ப உனக்காக எதுவும் பண்ண ரெடியா இருக்க. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஏதோ நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டேன். கல்யாணங்கிற பேர்ல உன்னை சாகடிக்கிறத விட அவனை நீ நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்ற. என் புள்ளையா இருந்துட்டு போ. அவனை நினைச்சுக்கிட்டு என் புள்ளைய என் கூட இருந்துரு. ஏதாவது பண்ண சொல்லு, அப்போ பண்றேன். அப்பா நம்ம எங்கேயாவது போயிடலாம்ப்பா. வேண்டாம்ப்பா, எங்கேயாவது போயிருவோம்ப்பா. எனக்கு இங்க இருக்க பிடிக்கலப்பா. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நம்ம போயிருவோம்ப்பா. சரிம்மா போயிரும். சரி நம்ம போறதுக்கான எல்லாரும் படி நான் பண்றேன். இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா வலியும் வேதனையும் தான். எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். இல்லைன்னா மிலிட்ரிக்கே போயிடும், காஷ்மீருக்கே போயிடும். சரிப்பா. சரி நான் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வரேன். நாம இங்க போறது யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிப்பா, கஷ்டமா இருக்கப்பா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் தப்பான முடிவு எடுக்க பார்த்திருந்தேன். போதும், என் புள்ளைய என் கூட இரு. போதும், உன் முகத்துல கிடைக்கிற அந்த சின்ன புன்னகை எனக்கு போதும். அப்பா நான் நிஜமா சந்தோஷமா இருப்பேன்ப்பா. என்னையா வாழ விட்டுருங்க. அவனை ஒரு ஓரத்துல நினைச்சுக்கிட்டே உங்க பிள்ளையா நான் பாட்டுக்கு வாழ்றேன்ப்பா. ஆனா இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் செத்துருவேன்ப்பா. என்னால முடியாதுப்பா. சரிம்மா நீ தெளிவா சொல்லிட்ட. இதுக்கு மேல தப்ப நான் பண்ண மாட்டேன். வா போலாம். சரி நான் இருக்க சொத்தெல்லாம் வித்து பெருக்கிட்டு வரேன். அப்ப நான் போற ஊர்ல போய் ஏதாவது வாழ முடியும். நான் மறுபடியும் மிலிட்டரியில ஏதாவது வேலை கிடைக்கணும் ட்ரை பண்றேன். சரி நீ உன் சர்டிபிகேட் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு வழிய பாரு. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஒரு வார்த்தை நம்ம கிளம்பிடலாம். சரிப்பா. யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்ம இங்கிருந்து போறது யாருக்கும் தெரியக்கூடாது. மிலிட்டரி கம்ல போயிட்டோம்னா இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட். நம்ம உள்ள போயிடலாம். சரிப்பா. சரி போகிறதுக்கான வேலையெல்லாம் பாரு. போ, காலேஜ் போய் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரிப்பா. போதும், என் பிள்ளைய நான் சாகடிக்க மாட்டேன். அவன் கேட்ட ஒரு கேள்வி, என் பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? அவனுக்கும் அப்படித்தானே. ஒருவேளை என் பிள்ளைய தேடி வந்து வேண்டாம், அந்த பையன் எந்த தப்பும் பண்ணல, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனான். வேண்டாம், அந்த பையன் நான் துரோகம் பண்ண வேண்டிய வேண்டாம். நிச்சயமா தேடி வருவோம். என் பிள்ளைய வாழ வைப்போம். வாடா, என் பிள்ளைய மனசார உனக்கு கொடுக்கண்டா. வாடா, எங்கடா போன? வாடா, என் புள்ளைய கூட்டிட்டு போட. எங்கடா போன? அதான் உனக்கு என் காதல் செல்ல, என் புள்ளைக்காக வந்து நின்னல, கூட்டிட்டு போடா. எங்கடா போன? ஊரை விட்டு போறீங்களா? எப்படி போறீங்கன்னு நான் பார்க்கிறேன். அந்த கிங்ஸ் எனக்கு கிடைக்கலனா எவளுக்கும் கிடைக்க கூடாது. அவன் எவளுக்குமே கிடைக்க கூடாது. ஹே, இன்னும் 2 நாள்ல உனக்கும் கிஷோருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கல நான் தங்க மயிலே இல்ல. நீ அவனுக்கு பொண்டாட்டி இங்க சுத்திக்கிட்டு இருப்படி பாரு. என்ன வேலை பார்க்க போறேன்னு மட்டும் பாரு. என் புருஷனை நினைச்சிட்டே நான் வாழ போறேன். காலத்துக்கு அவன் பொண்டாட்டியவே நான் வாழுவேன். எங்க அப்பாவே சம்மதிச்சுட்டாரு. இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எங்க அப்பா கூட அவர் பிள்ளையா கிங்ஸின் பொண்டாட்டியா இந்த உலகத்துல நான் வாழுவேன். எங்க இருந்தாலும் கேட்டுக்கோ, நீ எப்ப திரும்பி வந்தாலும் சரி உன் பொண்டாட்டியா தாண்டா இருப்ப. வந்துருடா வந்துருடா, வலிக்குடா மனசு. அந்த முகத்தை பார்க்கணும் போல இருக்குடா, அந்த முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. இவங்க இவங்க நீங்க நீங்க
ஐயோ இந்த ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஆமாம்மா. உண்மையை சொல்லுங்கண்ணே, அவர் எங்கன்னு இருக்காரு? அண்ணே, தினம் செத்து போயிருக்கேன்னு, கல்யாணங்கிற பேர்ல செத்து போயிருக்கேன்னு. அவர் எங்கன்னு சொல்லுங்கண்ணே, என்கிட்ட மட்டும் சொல்லுங்கண்ணே. நான் அது கூட வேண்டாண்ணே, அவர் உயிரோடு இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே. எனக்கு தெரியாதுமா. அண்ணே, நான் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன்னு, என் வலியும் வேதனை உங்களுக்கு புரியுதா இல்லையாண்ணே? அண்ணா, அவர் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட நான் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு அப்பாவை இப்பதான் மனசை மாத்திருக்கேன். ஊரை விட்டே போக போறேன். அண்ணே, நீங்க ஒருவேளை அவர் திரும்பி வந்தாருன்னா நான் காஷ்மீர்ல இருக்கேன்னு சொல்லுவீங்களா? அவர் பொண்டாட்டியை தான் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு சொல்லிடுவீங்களா? அண்ணே, அவர் எப்போ வந்தாலும் அவர் பொண்டாட்டியை தான் நான் இருப்பேன்னு சொல்லுங்க. தைரியமா தேடி வர சொல்லுங்க, என்ன தேடி வர சொல்லுங்கண்ணே. ஐயோ அண்ணே, அவட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுங்க. அவ செத்தாலும் சாவாலே தவிர இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆக மாட்டா. உன் முட்டாள்தனத்தை மாத்திக்கிட்டு வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லுங்கண்ணே. சொல்லுவீங்களாண்ணே? அது வந்துமா. அண்ணே, செத்து போயிருக்கேண்ணே. அவன் உயிரோட தான் இருக்கான். நான் சொல்றத காது கொடுத்து கேளு. நான் ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு பக்கத்துல தான் எதிரி இருக்கான். இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. நான் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன். இந்த 6 மாசம் நீ பட்ட வேதனை வழியில நான் பார்த்தேன். அது அவனுக்கும் தெரியும். அவனுக்கு தெரியும். அவன் உன்னை விட்டு போனாலும் உனக்கு என்ன நடக்கு யாது நடக்குன்னு ஒவ்வொரு நொடியும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவன் அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போறவன் கிடையாது. ஆனா என்ன பையன் இங்க வரமாட்டேங்க, கண்ணிலையும் பட மாட்டேங்க. ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உன்னை காப்பாத்துறதுக்கான அத்தனை வழியும் என்கிட்ட சொல்லுவான். ஆனா எங்க இருக்கான்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு ஒரே சந்தேகம், அதை மட்டும் பாரு. இங்க வா, கவனமா கேட்டுக்க. சரி, ஃபைல கொண்டு சாட்ட கொடுத்து தருவா. எஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க, என்ன வேணும்? இல்ல, ஸ்பெஷல் பிஏ போஸ்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன். இன்னைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸ்பெஷல் பிஏவா? யாரும் ரெக்கமெண்டு? டேவிட் சார் தான் அனுப்பி வச்சாரு. ஓ, டேவிட் சார் அனுப்பி வச்சாரா? ஓகே மேடம், சார் உள்ள தான் இருக்காரு. இருங்க, நான் சார்ட்ட சொல்லிட்டு வரேன். ஓகே, உங்க பேரு ஃபைலில் இருக்குது. சார் தானே வர சொல்லியிருக்காரு. ஓகே, நான் சார்ட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க யாரு? என் அப்பா எனக்கு துணைக்கு வந்திருக்காரு இன்டர்வியூல. ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், அதான் எங்க அப்பா துணைக்கு கூட்டிட்டு வந்தேன். சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உள்ளதான் சார் இருந்தாரு, இப்போ கொஞ்ச நாள் பெருமாள் இங்க தான் இருப்பாரு, அதனால பிரச்சனை இல்லை. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அப்பயே சார்ட்ட கேட்டுட்டு வரேன். ஓகே மேடம். பாத்தியா பட்டுவாரஸ்கா, இங்க இருந்துகிட்டே உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதான் நான் அவ்வளவு உறுதியா சொன்னேன், எங்க இருந்தாலும் அவன் கண்ணு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. நல்ல நேரம், என்ன வேலை பார்த்திருக்கான் பாத்தியா? இங்கே இருந்துட்டு கண்காணிச்சுக்கிட்டே தூரத்துல நீ வாழ்றத பார்க்க நினைச்சு போயிருக்கான். இல்ல எனக்கு உங்க பொண்ணு தான் வேணும்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டியதானே, இல்ல என்ன மிரட்டி இருக்க வேண்டியதானே. நான் நல்லா இருக்கணும்னு விட்டு கொடுத்துட்டு போயிருக்காருப்பா. சரி திட்டாத, வாழு கட்டாயமா வேலையில சரி. திருட்டு பையன் என்ன பண்ணாலும் சொல்லி கோல்மால் பண்ணுவான். என்ன சொன்னாலும் சரி, யாரை விட போறா? விட்டுட்டா மாறி சொல்லி பாப்பேன். விடாதவா, அப்பா உன் கூடயே இருக்க. தேங்க்ஸ்ப்பா. என் புள்ள உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு எத்தனை காலம் உன் கூட வாழ முடியும்? உன்னை உயிர்க்குயிரா நேசிக்கிறவங்கிட்ட ஒப்படைச்சா அப்பாவுக்கு நிம்மதியா இருக்கும்ல. நீ என் கூட ரொம்ப வருஷம் இருப்பப்பா. எனக்கும் ஆசைதான். கவலைப்படாதப்பா, நீ பேரப்பிள்ளையோட சந்தோஷமா இருப்பப்பா. ஒன்னா சென்ன இல்ல, அப்பாவுக்கும் அதான் ஆசை. சரிப்பா. மேடம், சொல்லுங்க மேடம். சார் வர சொன்னாரு. மேடம், ஒரு முக்கியமான ஒரு ரெக்வெஸ்ட். என்ன? சார் பக்கத்துல எல்லாம் போயிடாதீங்க. நான் ஸ்பெஷல் பிஏ தான், ஆனாலும் வெளியில தான் நிக்க முடியும். அவருக்கு பிடிக்காது. டேவிட் சார் அனுப்பியிருக்கனால நீங்க சொன்னனாலே எந்த இன்டர்வியூ வைக்க மாட்டாரு. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான், சும்மா பார்த்துட்டு வந்துருங்க. மறுபடியும் சொல்றேன், பக்கத்துல எல்லாம் போயிடாதீங்க, அவருக்கு பிடிக்காது. ஏன் மேடம்? அவருக்கு பொண்ணுங்க அவ்வளவா பிடிக்காது, யாரையும் அலோவ் பண்ண மாட்டாரு. ஓகே மேடம். பட்டப்பா. சரி, இங்க பாருங்க, சொல்லிட்டு வந்திருக்கேன். சும்மா அவர் உங்களை பார்க்கறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்லிட்டு மட்டும் வந்துருங்க, ஸ்பெஷல் பிஏன்னு. ஓகே? ஓகே மேடம். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கலாம். ஓகே சார்.
சார். ம், செலக்டட். போங்க. சார் இன்டர்வியூ கிடையாதா சார்? இல்ல, முடிஞ்சது. டேவிட் தானே அனுப்புனா. போங்க. இல்ல சார், இன்டர்வியூ எடுத்தாதானே சார் எங்களுக்கு திருப்தியா இருக்கும். கோவத்தை குழப்பமா போயிடணும். ஸ்ரீ, சார் சார் என்ன சொல்லி அனுப்புன? போ சொல்லுங்க. ஏமா, நான் சொல்லி தானே விட்டேன், வாங்க. இல்ல மேடம், சார் இன்டர்வியூ எடுத்தாதான் நாங்க வருவோம். ஆமா. ஆஹா, என் வேலைக்கு ஓல வச்சிருவாங்க போல இருக்க. ஏமா வாமா. கடவுளுங்க. ஐயோ, கோவப்பட்டுட்டாரு. ஏமா தாயே வாமா. இல்ல மேடம், இன்டர்வியூ எடுத்தாதான் நாங்க போவோம். இல்லையாப்பா? ஆமா. ஆத்தி, அப்பாவும் மகனும் ஓல வச்சிருவாங்க போல இருக்க. டீசெண்டா இருந்தா பாக்கிறதுக்கு பட்டிக்காடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. சார், நீங்க இந்த எடுத்தாதான் சார் நான் போவேன். டேவிட். ஐயோ, இன்னைக்கு இவ எனக்கு ஓல வச்சிரா போல இருக்க. இம்மா வாமா. இல்ல, நான் சார பார்த்துட்டு தான் போவேன். சார் சார். அடுத்த பொம்பளைங்க பார்க்க கூடாதுன்னு எப்படி கிடக்கும் பாரு. இவரு ஆபீஸ பாக்குறாரு. சார், இன்டர்வியூ எடுக்கீங்களா சார்? டேவிட், உன்னை நம்பி ஆஹா, ஆஹா, என் பொண்டாட்டி வந்திருக்கா. என் தங்க பொண்டாட்டி. அப்ப இவ்வளவு நேரம் பேசுனதே. ஐயோ, என் தங்க பொண்டாட்டி. போட்டோ தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா, இப்போ மாட்டிக்கிடுவோமே. என்ன பண்ண? என்னை தேடி வந்திருக்கா. என் பொண்டாட்டி, என் உசுரே, என்னை தேடி வந்திருக்கா. என்னை தேடி வந்துட்டா. போதும், முகத்தை மறைச்சதெல்லாம் போதும். பூனை கண்ணை மூடிக்கிட்டுனா உலகமே இருட்டுன்னு நினைக்குமா, அப்படிதானப்பா? ஆமாமா. ஐயோ, எப்படி முகத்தை காட்ட? ச்சே, ஐயோ. சார், இங்க எடுங்க சார். ஐயோ. சார், இன்டர்வியூ எடுங்க சார். என்ன அப்படின்னா இந்த போட்டோல இருக்க பொண்ணு? அப்போ சாரோட பொண்டாட்டியே இந்த பொண்ணு தானா? பொண்டாட்டின்னு 1000 முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆஹா, நம்மள வச்சு காமெடி பண்ணிட்டாவல. நீங்களே பாத்துக்கோங்க சார். பட்டவாராஸ்கர், நீ 3 நேரம் போதும். தர அம்மையாருக்கு உன்னை பார்க்கணுமா? சார், யாரு? அப்ப மவனே கட்டுப்பேத்துறானே. 6 மாசம் நான் அழுது புலம்பிருக்கேன். இங்கே இருந்துகிட்டு யாரு? இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். பட்டவாராஸ்கர், என்ன வாழை பார்த்து வச்சிருக்க நீ? இங்கே இருந்துகிட்டு என் புள்ளிய அழ வச்சிருக்க நீ. அவசரமா மாட்டிக்கிட்டேன. இன்டர்வியூல இல்ல, இவ செலக்டட். போங்க. இல்ல சார், இன்டர்வியூ எடுத்தே ஆகணும். அதான் வேண்டான்னு சொன்னேன்ல. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல? இருடா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். 6 மாசம் என்ன அழ வச்சல, போத்துக்கிட்டாரு. உன்னை தனித்தனி நீ கதற விடுவேன். போத்துக்கிட்டாரு. சார், நாங்க செலக்ட் ஆயிட்டோமா சார்? அப்பா, சார் எப்படி நம்ம செலக்ட் பண்ணிடுவாரு. இரு, உனக்கு இருக்கு. ஆகா, திட்டுற புழுக்க. ஆபீஸ் என்ன வேலை சார்? ஸ்பெஷல் பி. ஓ, ஆகா, இரு, உன்கிட்ட நான் பேச மாட்டேன். என்கிட்ட பேச சொல்லி நீ கெஞ்சணும் பாரு. 6 மாசம் என்ன அழ வச்சல. என் பொண்ணு தெரியாம நீ ரொம்ப விளாண்டுட்ட. இனி வச்சு செய்வா, பாத்துக்கிட்டே இரு. ஆகா, அப்பா மௌனும் கங்கணம் கட்டி வந்திருக்கா. அவளே என்ன பண்ண? எந்த ஊரு? எப்போ? தெரியாதாமா நம்மள. பக்கத்து ஊர் தான் சார். சரி சரி, வேலைக்கு வந்து சேருங்க. ஆகா, ச்சே, என் பொண்ணாட்டி பக்கத்துல இருந்தா அள்ளி அணைக்க முடியலையே. இப்ப மட்டும் நல்லா இருந்துன்னா தூக்கி வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அட பாவி, எருமை அவசரப்பட்டு கொடுத்துட்டேனா? சேட்டை பிடிச்சவன். ஓ, உனக்கு இதெல்லாம் வேலை கேக்குது. எருமை. ச்சே, இவளை பார்த்தா மட்டும் எனக்கு கண்ணா பின்னாலும் முத்தம் வருதம்மா. ச்சே, ஆள் இருக்கு இல்லைன்னு தெரியாமலே முத்தம் வந்துருது. நச்சு கொடுத்து போடுறேன். ஓஹோ, கண்ட்ரோல் பண்ணுடா. இல்ல இது உன் முகர வாக்கா? இல்ல இவளை பார்த்தாலே எனக்கு அப்படி வந்துருமா? எருமை. இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு தான் ஒதுங்கிருந்தாங்க. ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு என்ன தாத்தா வைக்கலாம். என்ன வரடா பாத்திருக்க. இனி என் பொண்ணு உன்னை சுத்த விடுவாள? இரு, உனக்கு இருக்கு. என்னமோ சொல்லுதாரு மாமா. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
பக்கத்துல தான் ஆபீஸ் ரூமு. வாங்க காட்டுறேன். எஸ்எல்பி அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். வாங்க. பக்கத்துல தான் வாங்க. உனக்கு எவனாலையும் காப்பாற்ற முடியாது. இனிமே ஆட்டத்தை பாரு. 6 மாசம் என்ன அழ வச்சல, இங்க இருந்து என்ன பார்த்து கண்காணிச்சுக்கிட்டு நாலு பார்த்து ரசிச்சிருக்க. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இதான் ஆபீஸ் ரூம். தெரியுது. கடுத்த கோத்துல இருக்கா பொழுக்க. அப்பா எவ்வளவு சம்பளம்னு கேளுங்கப்பா. தேவைப்பட்டதெல்லாம் எடுத்துக்க. இனிமேல் கொடுத்தன கொன்னுறேன். அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா கொடுக்கணும் போல வருது. எருமை. சாரி. கொன்னு எரிஞ்சிருவேன். உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த டேட் என்ன வேலை பார்த்திருக்கான்? என்ன தேடி வந்துட்டா. கனவு மாதிரி. கஷ்டமா இருக்குடே. தேடி வந்துட்டா. இனி அங்க அனுப்புனா ஆபத்து. இங்கே தங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். அவங்க தங்குறதுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூமா ரெடி பண்ணுங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. ஓகே சார். அவளுக்கு நல்ல ரூமா ரெடி பண்ணி கொடுங்க. சார், அவங்க உங்க பொண்ணாட்டி தானே, உங்க கூட தங்க வைக்க வேண்டியதானே சார்? இல்ல, அது சண்டை போட்டுக்கிறா சார். போமா, நான் சொன்னதை செய் போ. ஓகே சார். போட்டோவையே மணிக்கணக்கில் கடந்து முத்திட்டு கிடப்பாரு. இப்போ தனித்தனி வீடு பார்க்கணுமா? இவரால் முடியும்? இவர் கொடுத்த முத்தத்தில் என் காதே ஜவு கிழிஞ்சு போச்சு. எத்தனை பேர் சுற்றி இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எத்தனை நாளைக்கு தனித்தனியாக இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். இப்போ ஏதாவது சொன்னா? இல்லை சார், உங்கள் ரூம் பக்கத்துலேயே பார்க்கவா, கொஞ்சம் தள்ளி 2 ரூம் தள்ளி பார்க்கவான்னு கேட்டேன். 2 ஊர் தள்ளி பாரு. சார், சொன்னதை செய். சார். போமா. ஓகே சார். மன்னிச்சிரடி, எனக்கு அன்னைக்கு வழி தெரியல. எனக்கு உசுறு மட்டும் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஆனா நான் விட்டுட்டு வந்தா உன் உசுரே போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. கிளம்புனேன், கண்காணாத தேசத்துக்கு போகணும் தான் கிளம்புனேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, உன் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் போனேன். ஆனா உன் உசுரே நான் தானே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என் முடிவை மாத்திக்கிட்டேன். உன்னை விட்டு போக முடியலடி, உசுரை விட்டு போக முடியல. அப்படியாவது மனசை மாத்திக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு நீ போயிருவன்னு பார்த்தேன். செத்தாலும் அவன் பொண்டாட்டியா தான் சாவேன்னு சொன்ன போறேன். விதவியா வாழ்ந்தாலும் அவன் பொண்டாட்டியா தான் வாழ்வேன்னு சொன்ன போறேன். நான் எப்படி உனக்கு என் நிலைமை நான் இன்னும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். உன் கூட வாழணும் ஆசை, ஆனா என்னால வாழ முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம். ஆனா உன் காதல் இருக்கு பாரு, என் காதலை விட பெருசு. I love you. உன் மனசு நீ என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? மாமா நிப்பாட்டுடா. உன்னை நீ கல்லஞ்சக்கானடா. வேட்டையாடி வேட்டையாடி நீ கல்லஞ்சமா மாறிட்டியான்னு கேட்க. என் பொண்ணு என்னடா போக பண்ணா? அதான் உனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அவ கூட ஒரு நாள் வாழ்ந்துருக்கல நீ. ஏன்டா இதை என்ன மறைச்ச? என்ன சொல்றாங்க? நான் வாழ்ந்தனா? எப்போ? இல்ல, கொல்லி எடுத்துருவேன். அவ கூட புருஷன் முன்னாடியா வாழ்ந்துட்டு நீ பாட்டுக்க விட்டுட்டு வந்திருக்கா? அவ போய் உள்ள போய் சொல்லி இருக்கு. ஐயோ மாமா, அவ உன்னை தவிர வேற யாரும் இரட்டு பார்க்க மாட்டான்னு தெரியும். தெரிஞ்சு ஏன்டா இப்படி விட்டுட்டு வந்த? 6 மாசம் நான் செத்து அவளை அனுப்பிச்சிருக்கேன்டா. அவ தினமும் அழுதுகிட்டே இருப்பாடா. சரி, ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாத்தையும் மறந்து வாழ்வான்னு பார்த்தா அதுக்கு என்ன கொண்டுருங்கன்னு கேட்கா. இல்லைன்னு எனக்கு வெள்ள சரி எடுத்து கொடுத்து என்ன வேலை ஆக்குங்க. நீ என்ன இதெல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்திருக்க. உனக்கு என்ன கல்லஜமாடா? சரி, நீ ரவுடின்னு சொல்லி நான் உனக்கு பொண்ணை கொடுக்கல. ஆமா, உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன் என் பிள்ளை கல்யாணம் பண்ணாதானே. எப்படினாலும் என் பிள்ளை விதவியாக்கிடுவா. நான் அப்படி ஒரு சத்தியம் வாங்கினேன். நீ இல்லட்ட கூட என் புள்ள விதவியாயிருவானு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என் புள்ள இருக்க வைராக்கியத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லாம அவ விதவ மாதான் வாழ்வானு. அதுக்கு உன் கூட அவ வாழ்ந்துட்டு போட்டான். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் உன் கூட வாழ்ந்துட்டு போட்டுன்னா முடிவு மாத்திருக்கேன். வேண்டாம் மாமா, கொள்ளுவேன். நீ இருந்தாலும் இல்லத்துல அப்படிதான் வாழ போறான். அதுக்கு அவ கூட வாழ்ந்துட்டு போ. இருக்கிற வரைக்கும் அது வாழ்ந்துட்டு போடா. ஆமா, கொண்டு எவனாலும் போடுவான், எனக்கும் தெரியும். பரவாயில்ல, அவ இப்படி கடந்து அழுதுக்கு ஒரு நாளும்
ஒருவேளை என் புள்ள மேல அந்த தேவன் இறக்கம் காட்டுச்சுன்னா அப்பா 100 வயசு வரைக்கும் நீ வாழப்பா. ஒருவேளை உனக்கு போல உசுரை கொடுக்குற சொல்லி நான் கொடுத்தேன். என் புள்ள வாழ்ந்தா போதும். உன்னை எவனாவது போறதுக்கு முன்னாடி அவன் என்ன போட்டுட்டு போட்டான். காலை விழுந்து கேட்கண்டா. அவனுக்கு இதுக்கு மேல தண்டனை கொடுக்காத. என்னால எப்படி போதும். நீ இல்லட்டெல்லாம் அவ எப்படி வாழ்ந்தான்னு பார்த்தல, ரசிச்சிருத்தல உட்கார்ந்து நீ இல்லட்டெல்லாம் அப்படிதான் வாழ போறா. பரவாயில்ல, அவ கூட வாழ கல்யாணம் ஏற்பாடு பண்ணுது. என்ன உடஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் வாழ்க்கையை ஜெயிக்கலான்னு ரவுடி தொழில கையில எடுத்து பிசினஸ் ஆரம்பிச்சு கடைசியில வாழலான்னு பார்க்கும்போது நான் எடுத்த பாதை தவறான பாதை. அடிச்சு புடிச்சு வேலைக்கு போயிருந்தா குறைய சம்பளம்னாலும் நான் வாழ்ந்திருப்பேன். பணம் இருந்தாதான் இந்த உலகம் என்ன மதிக்கும் நினைச்சு தவறான பாதையை நான் கையில எடுத்தேன். பணம் இருந்தா மட்டும் போதாதே, ரவுடித்தனமும் தாதாத்தனமும் நம்ம கிட்ட இருக்கணும். நம்மளை பார்த்தாலே மத்தவன் பயந்தாதான் நம்ம வாழ முடியும்னு நினைச்சிட்டேன். ஏன்னா சின்ன வயசுல நான் பட்ட வலிய வேதனை அப்படி என்னை இந்த பாதைக்கு கொண்டு வந்துட்டு இப்ப வாழலான்னு ஆசை. ஆனா நான் தேர்ந்தெடுத்த பாதையை என் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல உங்க பொண்ணு சேர்ந்து அழியணுமா? ஐயா ராசா, இந்த தொழில நான் ஒத்தாம எல்லாம் கையில எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். இந்த தொழிலை நாங்க பாத்துக்கலாம், நீ ஒதுங்க. என்ன பாடிட்டு இருக்கீங்க? நீங்க பாரு, உன் தம்பிமா 2 பேருமே இந்த தொழில இறங்கிட்டாங்க. நானும் கூட சேர்ந்திருக்கேன். நாங்க பாத்துக்கிறதா. நீ என் புள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போய் வாழு. போட்டுருவானுங்க. நான் இருக்க போய் தான் இன்னும் இதுல இருக்க முடியுது. அப்ப என் பொண்ணோட நிலைமை ஆசையா தான் இருக்கு. வாழ்ந்துருக்கல நீ. ஏன்டா அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்த? இல்ல மாமா, அது வந்து ஒண்ணுருவேன். ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறதுக்கு வழிய பாரு. ஓ, வாழ்ந்துட்டு தான் வந்திருக்க. ஆஹா, டேமேஜ் பண்ணி வச்சிருக்கால மாமா. இல்லைன்னு மட்டும் சொன்னா கொன்னுருவேன். அது சரி, இப்படியே போட்டோம். இப்போ கொஞ்ச நாள் ஆபீஸ் ஒர்க்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் விட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கேன். நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் என் பொண்ணையும் வாழ்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சீக்கிரம் தாத்தாக்குவனும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா, சீக்கிரம் தாத்தாவாக்கு. எனக்கு நீ எந்த உறவும் இல்லை. என் பேர பிள்ளை தூக்கி வச்சு கொஞ்சம் பாக்கியத்தையாவது எனக்கு கொடுத்துரு. உசர இந்த மண்ணில் விட்டுட்டாது போ. மாமா, கையெடுத்து கும்பிடுறேன்டா. எவ்வளவு சீக்கிரம் வாழ முடியுமோ வாழ்ந்து உன்ன மாதிரி ஒரு 4-5 பிள்ளைல கொடுத்துட்டு போ. மாமா, சொல்றத கேளுடா. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் மரணங்கிறது வேதி. எடுத்த பாதை அப்படி. எவ்வளவு சீக்கிரம் உன்னை இதுல இருந்து விடுவிக்க முடியுமா நான் விடுவிச்சு விடுறேன். சரிங்க மாமா, சீக்கிரம் புள்ள கூட சேர்ந்து வாழறதுக்கு வழிய பாரு. இங்க பாரு, அவர் பிடிவாதக்காரி. நீ கூட இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. அவ வலியும் வேதனையும் பார்த்துட்டு இருந்துக்குன்னு கோத்துல இருக்கா. இப்ப அவ இருமாப்புல அலைவா, பார்த்துக்கிட்டே இரு. அது நான் சமாதானப்படுத்திடுவேன். பார்த்தனே நீ அதுல கில்லாடின்னு. போங்க மாமா, வேற புள்ளிய கொடுத்துரு. வேற புள்ளையா? எனக்கு புள்ளையா? ஏன் புள்ளையா? இந்த கிங்ஸ் எனக்கு புள்ளையா? ஓய் ஓய், என் பொண்டாட்டி, எனக்கு ஒரு குழந்தை தரியா? என் புள்ள வேணும்டி, ஆசையா இருக்குடி. தப்புதான், நான் பண்ண தப்புதான். எனக்கு நீ உயிரோட வாழ்ந்தா போதுன்னு தோணுச்சு. ஆனா நான் இல்லாத வாழ்க்கையே உன்னை சாகடிக்கிறதுக்கு சமோனே. சாரிடே, ஆனா சத்தியமா நீ என்ன இவ்வளவு விரும்புவேன்னு எனக்கு தெரியாதுடே. நான் தான் உன்னை வலுக்கட்டாயமா ரொம்ப நேசிச்சிட்டோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீ இவ்வளவு காதலிச்சிருக்கேன்னு. I love you பொண்டாட்டி. ஓய், ஒரு புள்ளி பத்து கூடடி. என்ன மாதிரி என் உசுறு வேணும். அப்புறம் உன்ன மாதிரி நான் ரைக்க பொம்பளை புள்ளி. ஓகே? சார், சார். எருமக்கடா. பண்ணி எருமை. ஆகா, ரொம்ப கோவமா இருக்கா பொழுக்க. இவ கிட்ட இருந்து இன்னைக்கு ஒன்னும் வாங்க முடியாதோ? என்ன என்ன சார், ஆபீஸ் ஃபைல்ல கையெழுத்து வேணும். மேடம், ஸ்ரீ மேடம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆஹா, அனுப்பி வச்சது யாருன்னு தெரியலையே. சரி கொண்டா. இந்தாங்க. கிட்ட வந்து கொடுமா, எனக்கு பிஏதானே. திமுற பத்தியா? கிட்ட வந்து கொடு. கொடுக்கறேன். கண்ணு நோண்டிடுவேன். 6 மாசம் என்னால வச்சல, பார்த்துக்கிட்டே இரு. கொண்டா. என்ன சார் பதறுதீங்க? சே, புல்லாம் ஒண்ணும் இல்லையா? பதற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ இல்ல, கொண்டா. இடுப்புல வேற கை வச்சிருக்கா.
பார்க்க கூடாதுன்னு வச்சிருக்காளா இந்த இடத்த பாருன்னு வச்சிருக்காளா? என்ன சார்? ஒண்ணு இல்ல. என்ன ஃபைலு? திறந்து பாருங்க சார். அதான் மறைச்சிருக்கிய. ஆ கை வச்சு மறைச்சிருக்க. இல்ல ஆகா மாட்டிக்கிடும் உங்களுக்கு. பார்க்க கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்கேன். ஆகா எப்படி மறைச்சு வச்சிருக்கா? கொஞ்சம் தண்ணி போட்டு வர முடியுமா? முடியாது சார். ஆகா ரொம்பல பழி வாங்குவா போலுக்கு. சரி சரி இந்த ஃபைலை வாங்க. கொண்டாங்க சார். ஏமா எந்த கைண்டு கேக்குற? இல்ல சார், நான் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் தான். ஆஹா ச்சே, அந்த 2 இஞ்சி பார்க்க அழகா இருக்குமே. சரி என்ன கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குதே. ஊத்து பாப்போம். ஒண்ணுமே தெரியல. தெரியாது. சரி இந்த ஃபைல் இருந்தா சுத்தமா மறைச்சுக்கிட்டா. அங்கே ஒண்ணும் தெரியல. அப்பா, எல்லாம் தெரியுது. சரி சரி தண்ணி கேட்டேன். முடியாது. கோத்துல இருக்கு போலுக்கு. கோத்துல இல்ல சார், கொலை வெளியில இருக்கேன். கொன்னுருவேன். கொன்னுருவேன். அது கொன்னுருவேன். என்னால உன்னை பார்த்தா கொடுக்காம இருக்க முடியாது. கையெடு. முடியாது. கையெடு. முடியாது. நான் பார்க்கணும். முடியாது. நான் பார்க்கணும். கையெடு நான் பார்க்கணும். முடியாது. முடியவே முடியாது. முடியாது. ஏன்டி? ஏன்? ஹலோ, இறக்கி விடுங்க. காட்டு கையெடு. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. என்னாலே முடியல. கையெடு. மாட்டேன். ஏன்டி? முடியாது. சரி உள்ள வா போலாம். நான் எதுக்கு வரணும்? உள்ள வா நான் தூக்கிட்டு போறேன். தேவையில்லை. என்ன தேடி வந்துட்டல? கோத்து கிளப்பக்கூடாது. என்ன தேடி வந்துட்டல? பிடிவாதமா அங்கேயே வாழ்வேன் நினைச்சேன். கொன்னுருவேன். என் கோத்தை தீண்டிடாதீங்க. என் காதல் தான் நான் பெருசு நினைச்சிட்டேன். செம கோத்துல இருக்க. தேடி வந்துட்டேன். இனி என்ன நான் பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் பக்கத்துல கூட வரப்போறதில்ல. சேர்ந்து வரணும். கொன்னுருவேன். அதான் அனாதை மாதிரி விட்டுட்டு வந்தீங்கல்ல, என்ன நீ செத்துட்டு போன்னு விட்டுட்டு வந்தீங்கல்ல, இப்ப பார்த்தோன்னு காதல் பிச்சுக்கிட்டு வருதோ, கொன்னுருவேன். உங்க முகத்தை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு கோவம். ஒரு வரைக்கும் பார்த்த முகத்தை வெறுக்க வச்சுட்டீங்கல்ல, கொன்னுருவேன். கையெடு. முடியாது. கையெடு. முடியாது. கையெடுடி. அப்பா இப்ப கூட உங்களுக்கு ஆமா எனக்கு நீ வேணும். நீ வேணும். முடியாது. கொடு. முடியாது. கொடு. முடியாது. கொன்னுருவேன். விடிய விடிய கொல்லுவா. இறக்கி விட்டுக்க சொல்லிட்டேன். பார்க்க விட மாட்டேன். நான் முடிவு பண்ணதான். அதை மட்டும் தான் பார்க்கணும்னு நினைச்சேன். இப்ப எல்லாத்தையும் பார்க்க போறேன். முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பார்க்க போறேன்.